பலாலி வீதி உரும்பிராய் பிஓசி பேங்கை அண்மித்து ஆரகா பரப்பு காணியானது விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது. இந்த காணியை பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணி 3 பரப்பாகவும் 3 பரப்பாகவும் பிரித்து வாங்கிக் கொள்ளக்கூடியதாகத்தான் காணப்படுகின்றது. இந்த காணி என்ன விலைக்கு விற்பனையாகின்றது, இந்த காணி எவ்வளவு தூரத்தில் அமையப்பெற்று காணப்படுகின்றது என்கின்ற தகவலோடு நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடை தோழன். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிஓசி பேங்கை அண்மித்த பகுதியில் காணப்படுற மருந்தக வீதி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற டிஸ்பென்சரி லேனுக்குல தான் இந்த காணியானது பலாலி வீதியில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6வது காணியாக அமைய பெற்று விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது. இந்த காணியை பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணி பாத்தீங்கன்னு சொன்னால் தார் பாதையோடையே இந்த காணியானது அமைய பெற்று காணப்படுகின்றது. அத்தோடு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு வந்து சுற்று மதிலும் காணப்படுகிறது. இந்த காணியை சுற்றி புதிதாக அமைக்கப்பட்ட சுற்று மதிலும் காணப்படுகிறது. இந்த காணிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நன்னீர் அழகிய குழாக்கிணறும் காணப்படுகின்றது. அத்தோடு இந்த காணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் மோட்டார் ரூமும் தண்ணீர் தொட்டியும் காணப்படுகின்றது. அதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு உரிய மின்சாரங்களும் இந்த காணிக்கு வந்து எடுக்கப்பட்டுதான் காணப்படுகின்றது. இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 துண்டங்களாக பிரிப்பதற்காக தனியே அதாவது புரிம்பாக இந்த காணிக்கு வந்து பாதையும் விட்டு காணப்படுகின்றது. அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய சகல பக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்ப்பாசன வசதிக்காக பைப்லைன்களும் செய்யப்பட்டுதான் காணப்படுகின்றது. இந்த காணிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை சுற்றி ஒரு 15-20 தென்னைகள் வந்து வைக்கப்பட்டு காணப்படுகின்றது. அதாவது காய்க்கின்ற பருவங்களை அடைந்த தென்னையாகத்தான் இது வந்து காணப்படுகின்றது. இந்த காணி சம்பந்தமான விலையை பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணிக்கு வந்து ஓனரால சொல்லப்படுற விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பரப்புக்கு வந்து 48 லட்சம் ரூபாய் வந்து ஓனரால சொல்லப்படுற விலையாக காணப்படுகின்றது. அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விலை வந்து பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய தான் காணப்படுகின்றது. இந்த காணி சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த காணி சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.